நிறைய பேர் எல்லா காரியங்களையும் தள்ளி போடும் குணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அது என்ன முக்கியமான காரணமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நாளை பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், நாளை மறுநாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே குணம் உடையவங்களாக இருக்காங்க. உதாரணமாக வேலை நிமித்தமாக ஒரு சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்கன்னா நாளை பார்த்துக்கொள்ளலாம் என்று இருப்பது. அப்புறம் எக்ஸாம் படிப்பதற்கும் நாளைக்கு படிச்சுக்கலாம் இருக்கிறது. அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் செய்யாமல் வந்து அடுத்த கம்பெனி பார்க்கலாம் என்று இப்படியே அவர்கள் காலத்தை ஓட்டுவார்கள். ஆனால் இவங்க வந்து தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்க. அப்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கேன் என்று தன்னைத்தானே இவங்க குறை சொல்லிக்கொள்ளவரும் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் இல்லை. சிறு வயதில் அவர்கள் மனதில் அதிர்ச்சியான சம்பவங்களினால் ஏற்படுகிறது. அவர்கள் அறியாமலே அதிர்ச்சியான சம்பவங்கள் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. 72% குழந்தைகள் வந்து எமோஷ்னல் அப்யூஸ்க்கு உள்ளாகிறாங்க. அப்போது இந்த எமோஷ்னல் அப்யூஸ் எப்படி உண்டாகுது அப்படின்னா, அவங்க சிறு வயதில் வந்து வீட்டில் இருப்பவர்களோ இல்லது அவர்கள் வெளியிலோ வந்து அவங்கள வந்து அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பது, அவங்க சொந்தமோ கூட இருக்கலாம். அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஒரு குழந்தையுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்காமல் அந்த குழந்தைனால இவ்வளோ தான் விளையாட முடியும், இவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டியை புரிஞ்சு கொள்ளாமல் இந்த பக்கத்து வீட்டு குழந்தை பாரு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, பாரு உன்னுடைய பெரியப்பா பையன் பாரு அவ்வளோ வாங்கியிருக்கான், அவன் என்னோட தங்கச்சி பிள்ளை பாரு எவ்வளோ மார்க் வாங்கிறான், அவன் பாரு எவ்வளோ ஸ்விம்மிங் பண்ணுறான், அவன் பாரு எவ்வளோ ரன்னிங்கில் இருக்கான், நீ எதுலேயுமே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இல்லாததை வந்து எதிர்பார்க்குற, அந்த குழந்தையினால் முடியாத ஒரு விஷயங்களை வந்து எதிர்பார்ப்பது. அப்புறம் அவங்க வந்து மோசமான விமர்சனங்களையும் குழந்தைகிட்ட செய்வாங்க. அப்போது மற்றவங்க முன்னால் வந்து அவங்கள கேவலப்படுத்துறது, இவன் இப்படித்தான் எப்பயுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது, இவன் எது செய்தாலும் உருப்படி இல்லாமல் செய்வான் அப்படின்னு சொல்கிறது, நீ வந்து என்றைக்குமே வந்து உருப்படவே மாட்டே அப்படின்னு சொல்கிறது. அப்படி இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து வச்சுட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸு. ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து பேரண்ட்ஸே வந்து அந்த குழந்தைய பற்றியான ஒரு மதிப்பீடு வச்சுருப்பாங்க. என்ன மதிப்பீடுனா, இவன் இதுக்கு தான் லாக்கி அதனால் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு அவங்களும் அந்த மாதிரி ஒரு மதிப்பீடு வச்சுட்டு அந்த குழந்தையும் அந்த மாதிரி திட்டுவாங்க. நீ எதுக்குமே லாக்கி இல்லைடா, நீ இதை கூட செய்ய மாட்டே, நீ உனக்கு செய்ய தெரியாது, நீ உருப்பிட மாட்டே, உனக்கெல்லாம் இது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த குழந்தைகளை வந்து திட்டுவது. இதையெல்லாம் வந்து சிறு வயதில் வந்து மூளை வந்து நம்புது. இப்போது சிறு வயதில் இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து அந்த குழந்தைகள் மூளை வந்து நம்புது. அதனால் பெரியவர்களாயும் நீங்கள் எவ்வளவோ எக்ஸ்போசஸ் கிடைச்சாலும் கூட அந்த நம்பிக்கை அந்த மூளையிலிருந்து போகிறதே இல்லை. அதனால் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னால், பதட்டம் ஏற்படுது, அதே மாதிரி பயம் ஏற்படுது. சேம் எல்லா இடத்துலையுமே கூனி குறுக்குறாங்க. நாம் வந்து எதுக்கு லாக்கி இல்லாதவங்க, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவமானத்தினால வந்து கூனி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, மற்றவங்க நலனுக்கே முன்னுரிமை கொடுப்பாங்க, தன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்காக தன்னை கூட தியாகம் செய்வாங்க. மற்றவங்ககிட்டேருந்து நல்ல பேர் வாங்கிறதுக்காக தன்னை கூட தியாகம் செய்வர்களாக இருக்காங்க. அப்போ இவங்க வந்து சொந்த நலனை வந்து புறக்கணிப்பவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் வந்து ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரியாக ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால், சிறு வயதில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த எமோஷ்னல் அப்யூஸ்க்கு உள்ளாகிற குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அப்போ எந்த காரியம் செய்வதாக இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும். எந்த விஷயத்தையும் எதிர்கொள்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க, ஒரு பதட்டம் ஏற்படும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு